இக்ரா என்றால் படிப்பீராக, ஓதுவீராக என்ற அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தையாகும். அந்த சமுதாயத்தின் தலையெழுத்தை, அந்த சமுதாயத்தின் வாழ்க்கை கோலங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அது கல்வியின் மூலம்தான். கல்வி என்ற அந்த பிரகாசத்தினூடாகத்தான் அறியாமை என்ற இருளை அகற்ற முடியும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய நபியினூடாக, அவர்களுக்கு வழங்கிய வேத அறிவிப்பினூடாக அந்த சமுதாயத்துக்கு இந்த முதல் கல்வி அறிவைத்தான் அல்லாஹ் போதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் எனக்கு ஞானத்தை நீ வழங்கு என்று பிரார்த்திக்கிறார்கள். இந்த ஈமான் தொடர்பான ஞானம், இஸ்லாம் தொடர்பான ஞானம் என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாகும். இன்று நாம் வாழுகின்ற காலம் மிக பெரும் குழப்பங்கள் மலிந்து கிடக்கின்ற காலம். ஈமானோடும் இறை விசுவாசத்தை பிடித்துக் கொண்டும் வாழ்வது என்பது தலையில் நெருப்பு தணலை சுமந்து வாழ்வதற்கு சமனான ஒரு காலம். சோதனைகள் பல்கி பெரிய காலம். எனவே இந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கையை உறுதியோடு பற்றி பிடிப்பதற்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவும், இந்த மார்க்கத்தை பற்றிய தெளிவும் அவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை உலமாக்கள் சொல்லுவார்கள். ஆலிமும் பில்லாஹ் வ ஆலிமும் பிஷரீஅத்தில்லாஹ், இந்த ரெண்டும் மிக முக்கியமானது. அல்லாஹ்வை பற்றிய புரிதலும் அதே போன்று மார்க்கத்தை பற்றிய தெளிவும், இந்த இரண்டும் தான் ஒரு மனிதனுடைய கல்வியில் மிக முக்கியமான பக்கங்களாகும். இந்த இரண்டினூடாகத்தான் மனிதன் ஒரு சிறந்த கொள்கையோடும் நிலையான அடிப்படையில் அந்த கொள்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அது மிக பெரும் பின்புலனாக அமையும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய தூதரின் ஊடாக ஒரு செய்தியை நமக்கு அறிவிக்கிறான். மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவனுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் மிக பெரும் ஞானத்தையும் தெளிவையும் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், இறைவனால் அவனுடைய அருளுக்குள் உள்வாங்கப்பட்ட மக்கள் நிச்சயமாக இறைவனுடைய கல்வி அறிவு, அந்த ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள் என்பது நபிகளார் இந்த பொன்மொழியின் ஊடாக நாம் அறிந்து கொள்கின்ற முக்கிய ஒரு செய்தியாகும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, யார் இந்த மார்க்கத்தின் அறிவை தேடி பயணப்படுகிறாரோ அவர் சுவனம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்தி கொடுக்கிறான் என்று இந்த இஸ்லாமிய அறிவின் முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம்.